நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து ஒரு மெட்டீரியல் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணுறேன். அதுவும் நான் ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு அதுக்கான மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா, அது எல்லாமே டைரக்ட் எக்ஸ்பென்ஸாக தான் வரும். ஸோ உங்கள் கம்பெனிக்கு நீங்கள் செலவு பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் தான். அது இல்லாமல் வந்து டிரான்ஸ்போர்ட் செலவு, ஸோ அசம்பிளி சம்திங் எல்லாமே டோட்டல் ஓவரால் உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்லாம் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுனா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து கம்பெனியில் செலவு பண்ணுறது எல்லாமே, அதாவது ஒரு பொருள் வாங்குறதுக்கு, ஸோ மெட்டீரியல் வாங்குறதுக்கு போகிறதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா டைரக்ட் தான் உங்களுக்கு வரும். இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் வந்து இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. கம்பெனி ஒட்டி பார்த்தீங்கன்னா ஒரு ஆஃபீஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா டெஸ்க்டாப்பு, ஸோ டேபிள்ஸ் எல்லாம், சேர்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல், அதாவது நீங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணுறதை நீங்கள் சேல்ஸ் பண்ணுறதுக்காக தனியாக மார்க்கெட்டிங்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செல்லிங் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. இதுவுமே உங்களுக்கு இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸ்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு அப்படின்னா, அதாவது ஃபியூச்சரில் உங்களுடைய கம்பெனியை வந்து நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்காண்டி தனியாக சேவிங் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸில் தான் வரும். ஸோ வந்து உங்கள் கம்பெனியை டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அந்த ப்ராடக்ட்டை வந்து டெவலப் பண்ணுறது நான் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸில் தான் வரும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்செலேனியஸ் எக்ஸ்பென்ஸில் அந்த இதில் தான் டேரெக்டாக அந்த லெஜரில் தான் நீங்கள் டேரெக்டாக வந்து என்ட்ரி பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் இன்கம். ஸோ டைரக்ட் இன்கம் பொறுத்தவரை என்ன அப்படின்னா, உங்களுடைய குட்ஸ் வந்து இல்லை வந்து டேரெக்டாக தான் நீங்கள் சேல் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கான இன்கம் வந்து உங்களுக்கு டேரெக்டாகவே கிடச்சிரும். அதாவது உங்கள் கம்பெனியில் வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறீங்க, அது வந்து நீங்கள் கஸ்டமருக்கு டேரெக்டாக சேல்ஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கு வர இன்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக தான் உங்களுக்கு வரும். சம்திங் ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்கீங்க, சம்திங் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் டீச்சராக இருக்கீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு கொடுக்குற சர்வீஸ், ஸ்டூடெண்ட்ஸ் கொடுக்குற சர்வீஸ் வந்து டேரெக்டாக தான் கொடுப்பீங்க. ஸோ அதுக்கு வர இன்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக தான் வரும். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு டேரெக்ட் இன்கம் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் இன்கம். இன்டைரக்ட் இன்கம் பொறுத்தவரை என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு கம்பெனி ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு ப்ராடக்ட்டை வந்து சேல்ஸ் பண்ணுறீங்க. சேல்ஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் இன்கமில் தான் வரும். ஆனால் சேல்ஸ் பண்ணும்போது டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கான இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். அது பார்த்திங்கன்னா இன்டைரக்டில் தான் வரும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா சம் ஆஃபர்ஸ் கொடுத்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஒரு பேங்க் வச்சு ரன் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸோ பேங்க் வந்து சம் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போட்டு, அதாவது நான் 10,000 கொடுக்குறேன் அப்படின்னா அது 2% இன்ட்ரெஸ்ட் போடுறேன் அப்படின்னா, அந்த இன்ட்ரெஸ்ட்டாக வர அமௌண்ட் பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக கொடுக்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் இன்கமில் தான் கொடுப்பீங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இன்டைரக்ட் இன்கம்னு சொல்லுவாங்க. பிரான்ச் அண்ட் டிவிஷனுங்கிறது என்ன, மல்டி கம்பெனியை வந்து சிங்கிள் ஐடியில் வந்து நீங்கள் மேனேஜ் பண்ணுறது தான் பிரான்ச் அண்ட் டிவிஷன் சொல்லுவாங்க. அதாவது இப்போ நான் ஒரு இன்ஜின் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறேன். ஒவ்வொரு பார்ட்ஸையும் வந்து, அதாவது சிலிண்டர் தனியாக, கனெக்டிங் ராடு தனியாக, ஒவ்வொரு கம்பெனி வந்து ஒவ்வொரு லொக்கேஷனில் இருக்குது. ஸோ ஓவரால் பார்த்தீங்கன்னா எல்லா பிரான்ச்சஸ் வந்து நான் சிங்கிள் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி சிங்கிளாக வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன். சிங்கிள் ஐடியில் வந்து ஆக்சஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ச் அண்ட் டிவிஷனில் தான் பண்ணுவீங்க. ஸோ பிரான்ச்சோட டீட்டெயில்ஸ், ஸோ அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் கொடுக்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிரான்ச் டிவிஷன் தான் கொடுப்பீங்க. ஸோ இது வரையும் பார்த்தீங்கன்னா பிரைமரியோட 15 டைப்ஸ் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சப்குரூப் பார்ப்போம். சப்குரூப்பை பொறுத்தளவு என்னன்னா 13 டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெபாசிட் அப்படின்னா பார்த்தீங்கன்னா அசெட்ஸாக தான் வரும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு டெபாசிட்டாக இருக்கலாம். ஸோ வந்து உங்களுடைய கம்பெனிக்காண்டி, ஓன் கம்பெனிக்காண்டி நீங்கள் இண்டிவிஜுவலாக ஒரு அமௌண்ட்டை வந்து போட்டு ஒரு அமௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா, ஸோ வந்து அது ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லுவாங்க. இது வந்து டெபாசிட்டில் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாண்டரி கிரெடிட்ஸ் சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து உங்களுடைய பார்ட்டிகிட்ட இல்லை உங்களை சப்ளையர்ஸ்கிட்ட வந்து ஒரு அமௌண்ட்டோ இல்லை ஒரு ப்ராடக்ட்டை வந்து கேட்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறதே கேட்குறீங்க அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா சாண்டரி கிரெடிட்ஸில் தான் நீங்கள் போட்டிருப்பீங்க. நீங்கள் உங்கள்கிட்ட வந்து உங்களுடைய பார்ட்டிகிட்ட வந்து நீங்கள் வந்து அமௌண்ட்டாக வாங்கலாம், இல்லை வந்து ஒரு ப்ராடக்ட்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து எதில் என்ட்ரி பண்ணுவீங்கன்னா சாண்டரி கிரெடிட்ஸில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சாண்டரி டெபிட்டர்ஸ் சொல்லுவாங்க. சாண்டரி டெபிட்டர்ஸ் வந்து என்னென்னா, ஒரு கஸ்டமர் வந்து உங்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க, ஒரு ப்ராடக்ட்டோ ஒரு அமௌண்ட்டோ வந்து கேட்குறாங்க அப்படின்னா, இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சாண்டரி டெபிட்டர்ஸில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாண்டரி கிரெடிட்ஸுக்கூட ஆப்போசிட் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன். ஸோ ப்ரொவிஷன் அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய ப்ராஃபிட்லேருந்து சம் அமௌண்ட்டை வந்து ஃபியூச்சருக்காண்டி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரொவிஷனில் தான் வரும். எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து இப்போ மந்த்லி சம்திங் ஒரு டேக்ஸ் வந்து பே பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ வந்து இப்போ இயர்லி வைஸ் வந்து மாறிட்டே இருக்கும். இப்போ 80% கட்டுறீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இயர் 20% கட்டுவீங்க. சப்போஸ் வந்து ஏறுது இல்லை அதிகமாகுது கம்மியாகுது அப்படின்னா, அதுக்கு முன்கூட்டியே வந்து என்னோடய ப்ராஃபிட்லேருந்து சம் அமௌண்ட்டை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுக்கிறேன் என்னுடைய ஃபியூச்சருக்காண்டி அப்படிங்கிறத நம்ம ப்ரொவிஷனில் தான் என்ட்ரி பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து ப்ரொவிஷன் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா கேஷ் இன் ஹேண்ட். அதாவது என்னுடைய கம்பெனிக்காண்டி நான் என்ன கையில் காசு வச்சுருக்கேன், அதாவது கேஷ் இன் ஹேண்டு அப்படின்னா என்னுடைய கம்பெனிக்காக நான் சம் ஆஃப் அமௌண்ட்டை வந்து நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன்.
அதை வந்து கேஷ் இன் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் கையில் வச்சிருக்க அமௌண்ட்டு. ஸோ இதை தான் கேஷ் இன் ஹேண்ட்னு சொல்லுவாங்க. சிம்பிளாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து என்னென்னா உங்களுடைய ஜிஎஸ்டியை டிஃபைன் பண்ணி தான் இருக்கும். ஸோ வந்து நீங்கள் சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, சர்வீஸபிள் டேக்ஸ், ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸஸில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட். ஸோ பேங்க் அக்கௌண்ட் அப்படின்னா என்னென்னா நீங்கள் சிங்கிள் இதில் வந்து நான் மல்டி அக்கௌண்ட்ஸ் வந்து நான் மேனேஜ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். அது வந்து இந்தியன் பேங்க், கனரா பேங்க், ஐஓபி பேங்க், ஸோ நீங்கள் என்னென்ன பேங்க் வச்சுருக்கீங்களோ ஸோ மல்டி பேங்க்கோட இல்லை ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட பேங்க்கோட டீட்டெயில்ஸ் வந்து என்ட்ரி பண்ணிவிட்டு ஸோ அதை வந்து நீங்கள் டேலி ப்ரைம்லேருந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட டீட்டெயில்ஸு, ட்ரான்சாக்ஷன் எல்லாமே. ஸோ எம்ப்ளாய்க்கு நீங்கள் சேலரி போகிறீங்க அப்படின்னாலுமே உங்கள் அக்கௌண்ட்டில் டேட்டாவை நீங்கள் ட்ரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பர்பஸ்க்காண்டி தான் பேங்க் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ். லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து அசெட்ஸில் தான் வரும். இது எதுக்கு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா உங்களுடைய எம்ப்ளாயி வந்து அட்வான்ஸ் வாங்கியிருப்பாங்க. ஸோ வந்து என்ன பண்ணுவீங்கன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா சேலரியிலேருந்து டிடெக்ஷன் பண்ணிடுவீங்க. ஸோ உங்களுடைய பார்ட்னர் வந்து லோன் வாங்கியிருந்தால் மந்த்லி வந்து அதை கலெக்ட் பண்ணுவீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா லோன் அண்ட் அட்வான்ஸில் தான் என்ட்ரி பண்ணுவீங்க. இல்லை நீங்கள் வந்து உங்களுடைய லேண்டு சம்திங் வந்து நீங்கள் லீஸுக்கு விட்டுருக்கீங்க அப்படின்னா ஸோ அதோட அமௌண்ட்டை வந்து எதில் என்ட்ரி பண்ணுவீங்க அப்படின்னா லோன்ஸ் அண்ட் அட்வான்ஸில் தான் என்ட்ரி பண்ணிடுவீங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் ஓடி, பேங்க் ஓசிசின்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு 10,000 அமௌண்ட் கொடுக்குறீங்க, ஒரு செக் கொடுக்குறீங்க அப்படின்னா ஸோ அவங்க பேங்க்கில் போய்ட்டு அமௌண்ட் வந்து டெபாசிட் பண்ணுறதே பேங்க் போகிறாங்க. ஸோ உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10,000 8,000 தான் இருக்குது அப்படின்னா ஸோ வந்து பேலன்ஸ் வந்து 2,000க்கு வந்து பேங்கை வந்து உங்களுடைய செக்யூர்டை வந்து பேஸ் பண்ணி அவங்களே 2,000 வந்து கொடுத்துருவாங்க, அவங்களுடைய கஸ்டமருக்கு வந்து கொடுத்துருவாங்க. இது வந்து சம் ஆஃப் பீரியட் டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இப்போ இது வந்து என்னென்னா உங்களுடைய பேங்க்கில் வந்து நீங்கள் வந்து சேவிங் அக்கௌண்ட் இல்லாமல் கரண்ட் அக்கௌண்ட்டில் இருந்தால், அதாவது செக்யூரிட்டி டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணி செக்யூர்டாக இருந்தால் உங்களுடைய பேங்கே வந்து உங்களுடைய கஸ்டமருக்கு எக்ஸ்ட்ரா உள்ள 2,000 வந்து கொடுத்துருவாங்க. சம் ஆஃப் பீரியட் ஆஃப் டைம் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுடைய பேங்க் ஓடி, பேங்க் ஓசிஸில் தான் என்ட்ரி பண்ணுவீங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன்று பார்த்திங்கன்னா செக்யூர்ட் லோன்ஸ் சொல்லுவாங்க. செக்யூர்ட் லோன்ஸ் பொறுத்தவரை என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு பேங்க் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு பேங்க் ரன் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ அப்படின்னா இப்போ கார் லோன் கேட்பாங்க, ஹோம் லோன் கேட்பாங்க, எதுனாலும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுடைய கிளைண்ட்டு வந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ண சொல்லுவீங்க. ஸோ சப்போஸ் உங்களுடைய கஸ்டமரால் பணம் கட்ட முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா டாக்குமெண்ட் வந்து கிளைம் பண்ணி அதோட காரோ ஹோமோ வந்து நீங்கள் வந்து டேக் ஓவர் பண்ணிடுவீங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா செக்யூர்டாக தான் இருக்கும். ஸோ இது அதுக்காண்டி தான் வந்து செக்யூர் லோன்ஸ் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்செக்யூர்ட் லோன்ஸ் சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரெடிட் லோனாக இருக்கலாம், இல்லை ஸ்டூடெண்ட்ஸ் லோனாக இருக்கலாம். ஸோ ஏன்னா ஸ்டூடெண்ட்ஸ் லோனை பொறுத்தளவு என்ன அப்படின்னா ஸோ டாக்குமெண்ட் வந்து வாங்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு அவங்களோட சர்டிஃபை வந்து வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அன்டாக்குமெண்ட் தான், டாக்குமெண்ட் வாங்காமல் உங்களுக்கு வந்து கொடுப்பீங்க. ஸோ இதனால் என்ன ஆகுனா உங்கள் பேங்க்கு வந்து என்ன ஆகுனா ரிஸ்க் அதிகம். ஏன்னா சப்போஸ் அவங்க கட்டலை அப்படின்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அன்செக்யூர்ட் லோன்ஸில் தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அன்ஸ்டாக் இன் ஹேண்ட்ஸ். ஸோ அன்ஸ்டாக் இன் ஹேண்ட்ஸ்னால் இயர்லி ஃபினான்ஷியல் இயரில் ஸ்டார்ட் அண்ட் இன்ட்டு வரையுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை ஸ்டாக் வந்து அவைலபிளாக இருக்குது, அதாவது எத்தனை ஸ்டாக் வந்து எனக்கு உள்ளே வந்திருக்கு, எத்தனை ஸ்டாக் வந்து எனக்கு வெளியில் போயிருக்கு அப்படிங்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் அன்ஸ்டாக் ஹேண்ட்ஸில் வந்து என்ட்ரி பண்ணி வச்சுருப்பீங்க டோட்டலாகவே. இது ஓப்பனிங் ஸ்டாக்காக இருக்கலாம், இல்லை உங்களுக்கு க்ளோசிங் ஸ்டாக்காக இருக்கலாம். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அன்ஸ்டாக் ஹேண்ட்ஸில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ் சொல்லுவாங்க. இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா உங்களுடைய ஃப்யூச்சர் எக்ஸ்பென்ஸுக்காண்டி இப்போயே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிசர்வ் சர்ப்ளஸ் தான் வரும். அதாவது உங்களோட கம்பெனியோட டெவலப்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நான் வந்து வேறு கம்பெனி வந்து நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன், அதாவது கேபிட்டல் ரிசர்வ்னு சொல்லுவாங்க. அது நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா ஸோ ஃப்யூச்சர் எக்ஸ்பென்ஸ்க்காண்டி நான் இப்போயே நான் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸில் வரும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய அக்கௌண்டிங் டேர்ம்ஸை வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட்டை வந்து டிஃபைன் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லியாபிலிட்டி, இன்கம், ப்ராஃபிட் எல்லாமே பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் தான் வரும். அதேமாதிரி அசெட்ஸ் அண்ட் எக்ஸ்பென்ஸ் லாஸஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா டெபிட்டில் தான் வரும். ஸோ வந்து நீங்கள் ஒரு ஜேர்னல் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதில் வந்து கிரெடிட் அண்ட் டெபிட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ வந்து இது வந்து நீங்கள் சிஸ்டமேட்டிக்காகவும் பிரித்து நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை மேனுவலாக நீங்கள் வந்து ஒரு ஜேர்னல் போகிறீங்கன்னாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா கிரெடிட்டில் என்னென்ன வருது அப்படின்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ஸ், லோன் லியாபிலிட்டி, கரண்ட் லியாபிலிட்டிஸ், சேல்ஸ் அக்கௌண்ட், டைரக்ட் இன்கம், இன்டைரக்ட் இன்கம், ஸ்டாண்டர்ட் கிரெடிட்டர்ஸ், ப்ரொவிஷன்ஸ், செக்யூர் லோன்ஸ், அன்செக்யூர் லோன்ஸ், ரிசர்வ் அண்ட் சர்ப்ளஸ், பேங்க் ஓடி அண்ட் ஓசிசி. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் தான் வருது. அதேமாதிரி டெபிட்டில் என்னென்ன வருது பார்த்தீங்கன்னா கரண்ட் அசெட்ஸ், ஃபிக்ஸ்டு அசெட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், கேஷ்,
in hand, duties and taxes, deposit, bank accounts, loans and advance, data expense, indirect expense, miscellaneous expense, branch and division, sundry debitors, purchase accounts, stock in hand. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா டெபிட்டர்ஸில் தான் வரும். ஓகே, இது நல்லா வந்து புரிஞ்சு என்ட்ரி பண்ண கற்றுங்க. ஏன்னா இது நல்லா லேர்ன் பண்ணி வச்சுங்க, மனப்பாடம் மட்டும் பண்ணிடாதீங்க. ஏன்னா உங்களுடைய கிரெடிட் அண்ட் டெபிட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன் ஆகும். ஸோ எக்ஸாம்பிள் தான் அதெல்லாம் கொடுத்துருக்கோம். மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வந்து உங்களோட ஜேர்னல்லேருந்து படித்து உங்களுக்கான லெஜர் வந்து க்ரியேட் பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு தெரியணும். ஆனால் மேக்ஸிமம் இதில் தான் உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு இது வந்து தெரிஞ்சுக்க பாருங்கள், மனப்பாடம் மட்டும் பண்ணிட வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட்லேயும் வராது, டெபிட்லேயும் வராது. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான், சஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்து ஒரு டெம்பரரி ஹோல்டர் அக்கௌண்ட் மாதிரி தான். இது டெம்பரரியாக நான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ எப்போ வேணாலும் வந்து இதை வந்து நான் எக்ஸிட் பண்ணிடுவேன். அந்த அக்கௌண்ட் வந்து எப்போ வேணாலும் நான் வந்து எக்ஸிட் பண்ணிடுவேன். ஸோ வந்து இதை வந்து நீங்கள் கிரெடிட்லையும் சேர்க்க வேண்டாம், டெபிட்லையும் சேர்க்க வேண்டாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா கிரெடிட் அண்ட் டெபிட்ஸ் வந்து நல்லா பார்த்துக்குங்க. கிரெடிட்டை பொறுத்தவரை லியாபிலிட்டி, இன்கம், ப்ராஃபிட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கிரெடிட்டில் தான் வரும். ஸோ அதே மாதிரி டெபிட்டில் வந்து அசெட்ஸ், எக்ஸ்பென்ஸ், லாஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா டெபிட்டில் தான் வரும். சரி, ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வந்து லெஜரை வந்து டாலி ப்ரைமில் வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, எப்படி நம்ம லெஜர் போடுறதுங்கிறத பார்க்கலாம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சரில் உள்ள கான்ட்ரா வவுச்சர்ஸ் பார்க்கலாம். கான்ட்ரா வவுச்சர்ஸில் பார்த்திங்கன்னா அதோட ஷார்ட்கட்க்கு F4. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா உங்களுடைய பேங்க் ட்ரான்சாக்ஷனோட என்ட்ரிஸை வந்து நீங்கள் இந்த வவுச்சர்ஸில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டோட டெபாசிட் அமௌண்ட்டாக இருக்கட்டும், இல்லை வித்ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, ஒரு அமௌண்ட்டோட டெபிட் அண்ட் கிரெடிட் ஆப் பேஸ் பண்ணி கூட நீங்கள் இதில் வந்து இந்த வவுச்சர்ஸில் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு பணம் டெபாசிட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, உங்களுடைய பேங்க்லேருந்து இன்னொரு பேங்க் வந்து ஒரு அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணுறேன், இல்லை நான் ஒரு அமௌண்ட்டை வந்து என்னோடய பேங்க்லேருந்து நான் வித்ட்ராவல் பண்ணுறேன், இல்லை ஒரு பேங்க் நான் புதுசாக ஓப்பன் பண்ணுறேன் அப்படி இருந்தாலும் சரி, இல்லை நான் வந்து எனக்கு ஓடி விழுந்துருச்சு, அதோட பணத்தை நான் ரிசீவ் பண்ண போகிறேன், இல்லை அந்த ஓடி வந்து நான் பெய்ட் பண்ண போகிறேன் அப்படி இருந்தாலுமே நீங்கள் வந்து கான்ட்ரா வவுச்சர்ஸில் உங்களுடைய என்ட்ரிஸை வந்து இதில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் என்ட்ரியை இந்த வவுச்சரில் என்ட்ரி பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பேங்க்கில் வந்து ஒரு 5 lakhs வந்து இப்போ டெபாசிட் பண்ண போகிறீங்க. அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட் வந்து எப்படி இந்த வவுச்சர்ஸில் என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஒரு ஸ்டேட் பேங்க் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்டேட் பேங்க்கில் பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs போட போகிறேன். எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நான் ஒரு சேனல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு 5 lakhs பணம் இருக்குது. இந்த 5 lakhs பணத்தை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டேட் பேங்க்கில் வந்து நான் டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ அதை பற்றின வவுச்சர்ஸ் வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டாலி ப்ரைம் ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த சாஃப்ட்வேரில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் பண்ணுறதுக்கு கம்பெனி சூஸ் பண்ணிட்டேன். ஸோ கம்பெனியில் போய்ட்டு நான் க்ரியேட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா என்னோடய கம்பெனி நேம் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ என்னோடய கம்பெனியோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் என்ட்ரி பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அட்ரஸ் தரேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என் கம்பெனியோட அட்ரஸ் தரேன். இப்பொழுது வந்து ஸ்டேட் கரெக்டாக கொடுங்க. ஏன்னா உங்களுடைய ஜிஎஸ்டி நீங்கள் டிஃபைன் பண்ணும்போது ஸ்டேட்டை பொறுத்து தான் உங்களுக்கு மாறும். ஓகே, நான் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ எஸ் கொடுத்துட்டேன். ஸோ என்னோடய கான்ஃபிகரேஷன் கேட்குது. ஸோ ஜஸ்ட் வந்து நான் என்டர் கொடுத்துட்டு நான் வெளியில் வரேன். ஸோ
ஸோ ஜிஎஸ்டிக்கு கேட்குது. ஸோ நான் ஜஸ்ட் இப்போதைக்கு வெளியில் வந்துடுறேன். நான் ஜிஎஸ்டி செக்ஷனில் வந்து இதை பற்றி நான் ப்ரீஃபாக நான் சொல்கிறேன். சரி, நீங்கள் ஒவ்வொரு தடவையும் வந்து இதுமாரி கொடுத்துட்டு வேறு தேவையில்லை. நீங்கள் வந்து கண்ட்ரோல் கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, இப்போதைக்கு நான் வந்து முருகன் ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் வந்து என்னோடய வவுச்சர்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ என்னோடய வவுச்சர்ஸ்குள்ளே வந்து நீங்கள் டேரெக்டாக F4 ப்ரெஸ் பண்ணாலே கான்ட்ரா வவுச்சர்ஸ் ஓப்பன் ஆயிரும். அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து டேரெக்டாக வந்து கான்ட்ரா வவுச்சரை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணோட என்னது கான்ட்ரா வவுச்சர்ஸில் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ வந்து எனக்கு இப்போ வந்து நான் பண்ண போகிறேன்னா எனக்கு வந்து ஒரு SBI அக்கௌண்ட் இல்லை வந்து எனக்கு வந்து என்னுடைய கேஷ் அக்கௌண்ட் ரெண்டுமே எனக்கு வேணும். எனக்கு இப்போ இந்த கான்ட்ரா வவுச்சர்ஸில் வந்து நான் என்ன க்ரியேட் பண்ண போகிறேன்னா எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 2 லட்சம் தேவைப்படுது. ஏன்னா நான் வந்து அமௌண்ட் வந்து ஸ்டேட் பேங்க்கில் வந்து 5 lakhs டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ அப்போனா எனக்கு ஸ்டேட் பேங்க் வந்து ஒன்று க்ரியேட் பண்ணணும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 லெஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் லெஜரு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் லெஜரு. ஸோ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோடய கம்பெனி நேமில் வச்சுட்டு நான் வவுச்சர்ஸில் போய்ட்டு ஸோ என்னோடய கம்பெனியில் இருந்துட்டு நான் வந்து கிரெடிட்டில் போய்ட்டு ஒரு லெஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட், ஸோ என்னோடய அண்டர் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்னு வருது. ஸோ இது வந்து எனக்கு என்ன வரும்னா கேஷ் இன் ஹேண்டுன்னு வரும். ஏன்னா என்னோடய கையில் இருக்க அமௌண்ட்டை தான் என்னோடய பேங்க்கில் நான் போட போகிறேன். ஸோ அதனால் கேஷ் இன் ஹேண்டை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து நான் கொடுக்க போகிறேன். ஸோ வந்து என்னென்னா என்னோடய கையில் வந்து நான் 10 lakhs இருக்கிற மாதிரி எக்ஸாம்பிளுக்கு நான் வச்சுக்கிறேன். கொடுத்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். ஓகே, எஸ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்கோட அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இதில் வரும் பார்த்தீங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸில் தான் வரும். ஸோ பேங்க் அக்கௌண்ட்ஸை நான் பிக் பண்ணிக்கிறேன். ஸோ பேங்கோட டீட்டெயில்ஸ் கொடுங்க, அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இதில் கேட்குற டீட்டெயில்ஸ் எல்லாமே பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ட்ரி பண்ணிடுங்க. ஸோ நான் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் கொடுத்துட்டு வெளியில் வரேன். ஸோ பிரான்ச் மட்டும் கொடுக்குறேன், தஞ்சாவூர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் கான்ஃபிகரேஷன் கேட்கும். பேங்க் கான்ஃபிகரேஷனில் செட் ஆல்டர் ரேஞ்ச் ஃபார் செக் புக்ஸ்ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எதுக்கு அப்படின்னா இப்போ நான் இதில் வந்து எஸ் கொடுக்குறேன். இதில் வந்து நீங்கள் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஸோ நான் என்ட்ரு கொடுக்குறேன். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா செக் புக்கோட நம்பர்ஸ் தான் கேட்கும். ஸோ வந்து நீங்கள் என்னென்ன செக் புக்கோட உள்ள ஃப்ரம்லேருந்து 2 நம்பர் வரையும் கொடுக்க போகிறீங்க. ஸோ உங்கள்கிட்ட கையில் இருந்தால் கொடுங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு நோ கொடுத்துட்டு வெளியில் வந்துடலாம். நான் ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு ஒரு 6 நம்பர் தரேன், 6 டிஜிட் நம்பர் தரேன். ஏன்னா செக் புக்கில் பார்த்தீங்கன்னா 6 டிஜிட்டில் தான் இருக்கும் நம்பரு. ஸோ இது வந்து நம்பர் ஆஃப் இது நேம் ஆஃப் செக் புக். டேக்ஸில் வந்து ஜிஎஸ்டி நம்ம தெரிஞ்சால் கொடுங்க, அப்படி இல்லைனாலும் நம்ம டேக்ஸுக்கு ஃபுல்லாகவே ஒரு செஷன் பார்ப்போம். ஸோ அதில் வந்து நான் சொல்கிறேன் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ எஸ் கொடுத்துட்டு வெளியே வந்துடுறேன். ஸோ இப்போ வந்து நம்ம டேரெக்டாக வவுச்சர்ஸ் போயிடலாம். ஸோ வவுச்சர்ஸ் போய்ட்டு டேரெக்டாக நீங்கள் F4 நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்களா உங்களுக்கு வந்து கான்ட்ரா வவுச்சர்ஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். நான் ஜஸ்ட் வந்து பிக் பண்ணிக்கிறேன் கான்ட்ரா. ஸோ பிக் பண்ணோன்னே என்னுடைய கான்ட்ரா வவுச்சர்ஸோட ஃபைல் ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் ஃபஸ்ட்டு கேட்கும். அக்கௌண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களோட கரண்ட் பேலன்ஸ் கேட்கும். ஸோ வந்து என்னோட கரண்ட் பேலன்ஸ்ங்கிறது என்னோட கையில் தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கேஷ் அக்கௌண்ட் கொடுக்குறேன் அதில். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அதில் பிக் பண்ணாலே உங்களுக்கு வரும். ஏன்னா நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் கேஷ் அக்கௌண்ட் வந்து ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு வந்து டேரெக்டாக எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா 10 lakhs வந்து எனக்கு வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் இருக்குது, கரண்ட் பேலன்ஸ் இருக்குது.
கேஸ் அக்கௌண்ட்டில் வச்சு பிக் பண்ணாலே நார்மலாக உங்களுக்கு அது ஆக்டிவ் ஆகிரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸோ என்னோடய பணத்தை வந்து நான் வந்து ஸ்டேட் பேங்க்கில் போட போகிறேன். இப்போது ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து எந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து பணம் போட போகிறீங்க சூஸ் பண்ண போகிறீங்க. ஸோ வந்து என்னோடய ஸ்டேட் பேங்க் போட போகிறேன். அதாவது என்னோடய கேஸ் அக்கௌண்ட்லேருந்து என்னோடய ஸ்டேட் பேங்க்கு நான் போடுறேன். ஸோ அதில் பிக் பண்ணிக்கிட்டேன். ஸோ எவ்வளோ போடுறேன் அப்படின்னா 5 lakhs போடுறேன். ஸோ நான் 5 lakhs கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்தோன்னே எனக்கு வந்து இந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். இது ஏன் கேட்குது அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்னதான் செக் புக்கோட நீங்கள் நம்பர்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அதோட டீட்டெயில்ஸ் இங்கே அகைன் கேட்கும். ஜஸ்ட்டு வந்து நான் என்ட்ரு கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நரேஷனில் வந்து நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணிக்கலாம். அப்போ எனக்கு வந்து ஒரு 5 lakhs வந்து நான் ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டேன். ஜஸ்ட் வந்து நான் கேஸ் டு எஸ்பிஐ பேங்க்னு என்ட்ரி பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய பணம் வந்து எனக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பார்க்க போகிறோம். ஸோ கான்ட்ரா ஓஜஸில் பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் எப்படி நம்ம என்ட்ரி பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 2 பேங்க் அக்கௌண்ட் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இன்னொன்று பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஸ்டேட் பேங்க் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து என்னோடய ஸ்டேட் பேங்க்லேருந்து ஒரு 1 lakh பணத்தை வந்து என்னோடய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் வந்து நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறேன். இங்கே வந்து பை யாருன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தான், அதாவது அவங்க தான் ரிசீவர். இதில் வந்து கிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க். ஓகேங்களா. ஸோ அங்கே சாஃப்ட்வேர் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஆல்ரெடி எனக்கு ஸ்டேட் பேங்க்கோட அக்கௌண்ட் இருக்குது. இப்போ எனக்கு வந்து என்ன தேவைன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கோட அக்கௌண்ட் தேவை. ஸோ வந்து நான் லெஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ க்ரியேட் போயிட்டு ஸோ லெஜரில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நேம் கொடுத்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட்ஸில் தான் வரும். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் செக் நம்பர் கொடுக்கலான்னு கொடுக்கலாம் இங்கேயே. ஸோ நான் இப்போதைக்கு ஸ்கிப் பண்ணிக்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஓகே, எஸ் கொடுத்துட்டு நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். இப்போ வந்து நான் அகைன் வந்து என்னோடய வவுச்சர்ஸ் வந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்மளோட லெஜரில் இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோட அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. என்னோடய சேஞ்ச் மோட் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா டபுள் என்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதிலே இருக்கட்டும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குறவங்களோட இது தான் பண்ணணும். அதாவது கிவர் தான் நம்மளோட அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணணும். ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கிவர் அக்கௌண்ட் தான் சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம யாரோட அக்கௌண்ட்லேருந்து பணம் எடுக்க போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டேட் பேங்க்கு. ஸோ ஸ்டேட் பேங்க் சூஸ் பண்ணிட்டேன். நான் ஆல்ரெடி ஒரு 5 lakhs போட்டுறதுனால 5 lakhs எனக்கு இருக்குது. ஸோ இதுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா என்னோடய இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு நான் வந்து பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறேன் ஒரு 1 lakh. ஸோ வந்து ஜஸ்ட்டு வந்து க்ரெடிட்டில் 1 lakh கொடுக்க போகிறேன். ஸோ 1 lakh கொடுத்துட்டேன். அதாவது பணம் வந்து நான் இப்போ வந்து 1 lakh எடுத்திருக்கேன் என்னுடைய எஸ்பிஐ அக்கௌண்ட்லேருந்து. ஸோ இது வந்து பை யார் கொடுக்க போகிறேன் அப்படின்னா ஜஸ்ட் வந்து நான் பையில் வச்சுட்டு ஒரு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் லெஜர் ஓப்பன் ஆயிரும். யார் கொடுக்க போகிறேன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுக்குறேன். ஸோ 1 lakh வச்சுருக்கேன். ஸோ ஜஸ்ட் வந்து நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இது ஆல்ரெடி நான் சொன்னது தான். உங்களுடைய செக்கோட நம்பர் கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு டிஃபால்ட்டாக வரும். ஸோ அது வந்து அகைன் கேட்டிருக்கு எனக்கு. நான் ஜஸ்ட் வந்து என்ட்ரு கொடுத்துட்டு நான் வெளியில் வரேன் ஸ்கிப் பண்ணிவிட்டு. ஓகே, எப்பொழுதும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு கான்ட்ரா வச்சர் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த நரேஷன் வந்து கேட்கும். நரேஷன் என்னென்னா உங்களுடைய நோட்ஸ் கொடுக்குற மாதிரி தான். அதாவது நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணியிருக்கீங்கிறத நீங்கள் மென்ஷன் பண்ணால் போதும். இப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் அதில் வந்து மென்ஷன் பண்ண போகிறேன். ஸோ எஸ்பிஐ டு ஐஓபிக்கு அமௌண்ட் ட்ரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ அதுதான் நான் பண்ண போகிறேன். ஸோ இது நீடு இல்லை எனக்கு வந்து நரேஷன் வேணாம் அப்படின்னா நீங்கள் வந்து செட்டிங்ஸில் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். உங்களுடைய ஃபியூச்சர்ஸில் போய்ட்டு நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஜஸ்ட் வந்து
கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து என்டர் கொடுத்துருக்கேன். ஸோ கொடுத்தோன்னே எனக்கு வந்து அக்செப்ட் கேட்குது. நான் எஸ் கொடுத்துட்டு வெளியில் வந்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன்று வந்து வித்ட்ராவல் ஃப்ரம் பேங்க். ஸோ இதை வந்து உங்களுடைய கான்ட்ரா வவுச்சர்ஸில் எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 லெட்ஜர் தேவைப்படும். ஒன்று பார்த்திங்கன்னா கேஷ் அக்கௌண்ட், அனதர் ஒன்று வந்து ஸ்டேட் பேங்க் அக்கௌண்ட். ஸோ ஆல்ரெடி இது ரெண்டுமே நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அதெல்லாம் க்ரியேட் பண்ண தேவையில்லை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா கிவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் தான். ஸோ வந்து உங்கள் ரிசீவர் யார் பார்த்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட் தான். அதோட உங்கள் ஸ்டேட் பேங்க்லேருந்து உங்களுடைய கேஷ் அக்கௌண்ட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ண போகிறோம். ட்ரான்சாக்ஷனில் நீங்கள் வித்ட்ராவல் பண்ணுற ப்ராசஸ் தான். ஸோ வாங்கி நீங்கள் உங்களோட கையில் வச்சுக்க போகிறீங்க. ஸோ அதுதான் கேஷ் அக்கௌண்ட்டு. கேஷ் அக்கௌண்ட்டோட ஆல்ரெடி சொல்லிடுறேன். கேஷ் அக்கௌண்ட்டோட லெஜர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் இன் ஹேண்டில் தான் வரும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களோட ரிசீவர். ஸோ வந்து ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ நான் வந்து அகைன் வந்து என்னோடய கான்ட்ரா வவுச்சர்ஸ் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் மோட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து அகைன் இப்போ செக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு டபுள் என்ட்ரியில் தான் இருக்குது. ஸோ அதில் நான் வச்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து யார் கிவர் தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வைக்கணும். கிவர் யார் அப்படின்னா ஸ்டேட் பேங்க்கு. ஏன் ஸ்டேட் பேங்க் கிவர் வைக்கிறேன்னா, ஏன்னா நம்ம பேங்க்லேருந்து தான் எடுக்க போகிறோம். பணம் யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் கிவர். ஸோ வந்து நான் ஸ்டேட் பேங்க் வச்சுக்கிறேன். ஸோ ஸ்டேட் பேங்க்கில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 4 lakhs இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா ஒரு 1 lakh எடுத்திருக்கேன். அதுக்கு முன்னாடி வந்து 5 lakhs வந்து இதுக்கு வந்து நான் சென்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது என்னுடைய ஐஓபி பேங்க் வந்து நான் 1 lakhs கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் என்கிட்ட 4 lakhs மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த 4 lakhsல வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு 15 lakhs வந்து நான் இப்போ வித்ட்ராவல் பண்ண போகிறேன். ஸோ வித்ட்ராவல் பண்ணுறது எப்படி, ஸோ அதை வந்து எப்படி வவுச்சர்ஸில் வந்து என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 50,000 வந்து நான் என்ட்ரி பண்ணிக்கிட்டேன். ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து ஸ்கிப் தான் அதுக்கு. ஸோ இதில் வந்து பையர் யாருன்னு பார்க்குறீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸ்ட்டாக வந்து நீ க்ரியேட் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கொடுத்துருக்கு. ஸோ ஜஸ்ட் வந்து சேஞ்சஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ இதில் போய்ட்டு கேஷ் அக்கௌண்ட் ஸோ கொடுத்துருக்கேன். ஸோ கேஷ் அக்கௌண்ட்டில் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி பார்க்கலாம் என்னோடய ஸ்டேட் பேங்க்கில் பார்த்தீங்கன்னா 4 lakhs இருந்துச்சு. எனக்கு ஒரு 50,000 வந்து எனக்கு மைனஸ் ஆகிடுச்சு. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் என்டர் கொடுத்துட்டு வெளியில் வரப்போகிறேன். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் 8 lakhs வந்து நான் க்ரியேட் பண்ணியிருப்பேன் ஓப்பனிங் பேலன்ஸு. ஸோ அதுலேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா என்கிட்ட 3 lakhs இருந்தது. ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு 50,000 வந்து எனக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ஆகிருக்கு. கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நீங்கள் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா நரேஷன் கேட்கும். ஸோ நரேஷனில் வந்து நீங்கள் வந்து கேஷ் வித்ட்ராவல்னு சொல்லி என்ட்ரி பண்ணிக்கிட்டால் போதும். ஸோ நரேஷனில் வந்து கேஷ் வித்ட்ராவல்னு சொல்லி நான் என்ட்ரி பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நரேஷன் கேட்குது. ஸோ நீட்னா கொடுத்துக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா எஸ் கொடுத்துட்டு நீங்கள் வெளியில் வந்துடலாம். அடுத்தது வந்து நான் ஓப்பன் பேங்க் பார்க்க போகிறேன். அதாவது ஒரு புது நியூ அக்கௌண்ட் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க. ஸோ அதை வந்து எப்படி உங்களுடைய கான்ட்ரா வவுச்சர்ஸில் எப்படி என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 அக்கௌண்ட் தேவை. ஒன்று பார்த்திங்கன்னா கனரா பேங்க் சொல்லிட்டு ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறேன். அதோட லெஜர் இது. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கேஷ் அக்கௌண்ட்டு. கேஷ் அக்கௌண்ட்டுங்கிறது இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிவரில் வரும். ஸோ கனரா பேங்க்குங்கிறது பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு ரிசீவர் வரும். ஸோ அப்போனா நம்மளுக்கு வந்து புதுசாக ஒரு நியூ பேங்க் அக்கௌண்ட் தேவை. ஸோ அங்கே க்ரியேட் பண்ணலாம். ஸோ அகைன் வந்து என்னோடய வவுச்சர்ஸில் வந்துட்டேன். இப்போ வந்து எனக்கு ஒரு பேங்கோட லெஜர் வேணும். ஸோ நான் அகைன் வந்து என்னோடய வவுச்சர்ஸ் வந்துட்டேன். ஸோ இப்போது நம்ம வந்து ஒரு அக்கௌண்ட்டோட க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம வந்து லெஜரில் வந்து நான் க்ரியேட்டை வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ கனரா பேங்க்ட்டு ஒரு புதிய அக்கௌண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் அண்டரில் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதில் வந்து நான் வந்து பேங்க் அக்கௌண்ட்ஸ் கொடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து அக்கௌண்ட்ஸ் நம்பர் வந்து க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ ஜஸ்ட் வந்து எக்ஸாம்பிளுக்கு ஒரு 6 நம்பர் நான் தரேன். ஸோ ஜஸ்ட் வந்து இது வந்து உங்களோட ஐஎஃப்எஸ் கோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலா வந்து நீங்கள் நார்மலாக க்ரியேட் பண்ணுறது தான். ஸோ அது வந்து என்ட்ரி பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் வந்து நான் பிரான்ச்சஸ் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஸோ செக் புக்கோட நம்பர் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருந்தால் அதில் கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன் எப்படி அப்ளை பண்ணணுன்ட்டு. ஸோ அதை மாதிரி பண்ணிக்கோங்க. ஸோ செக் புக் நம்பர் வந்து நான் ஆல்ரெடி சொன்னது தான், சேம் அதே தான். ஸோ அதனால் இது வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ எஸ் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் பார்த்திங்கன்னா என்னோடய புதுசாக நான் ஒரு கனரா பேங்க்ங்கிற ஒரு அக்கௌண்ட்டு நான் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு
புது அக்கௌண்ட் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் ஆஃப் அமௌண்ட் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ் நான் போட்டிருப்பேன். ஸோ அது எப்படி நான் வந்து என்னோடய வவுச்சர்ஸில் எப்படி நான் என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது உங்கள் கையில் என்ன பணம் இருக்குன்னு நீங்கள் வந்து என்ட்ரி பண்ண போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு பேங்க் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் கையில் உள்ள பணத்தை வச்சு தான் நீங்கள் ஓப்பன் பேலன்ஸில் ஓப்பன் பண்ணுவீங்க. ஸோ அதை தான் நான் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ கனரா பேங்க்ட்டு ஒரு நியூ அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இதை வந்து நம்ம கான்ட்ரா வவுச்சர்ஸில் வந்து என்ட்ரி பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, உங்களுக்கு வந்து கேஷ் அக்கௌண்ட் தேவை. ஏன் கேஷ் அக்கௌண்ட் தேவை அப்படின்னா, நீங்கள் ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து உங்கள் கையில் உள்ள பணத்தை வச்சு தான் நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் வந்து கேஷ் அக்கௌண்ட்டை வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ வந்து ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. ஸோ நான் வந்து சூஸ் பண்ணிட்டேன். ஸோ என்கிட்ட உள்ள கையில் உள்ள ஒரு அமௌண்ட்லேருந்து நான் என்னோடய அக்கௌண்ட்டை புதுசாக நான் ஓப்பன் பண்ண போகிறேன். ஸோ வந்து ஜஸ்ட் வந்து இதுக்கு வந்து நான் ஒரு 50,000 கொடுத்து நான் என்னோடய அக்கௌண்ட்டை புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ 50,000 வந்து நான் என்னுடைய கையிலேருந்து எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துருக்கேன். நான் இது எதில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, புதுசாக ஓப்பன் பண்ண கனரா பேங்க்கில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். அதாவது ஓப்பனிங் அக்கௌண்ட்டுக்கு நான் வந்து ஸ்பெண்ட் பண்ணுறேன் இந்த அமௌண்ட்டை. ஸோ கொடுத்துட்டேன். ஸோ கொடுக்கும்போது பாருங்களேன், டாப்பில் வந்து கேஷ் அக்கௌண்ட்டில், அதாவது என்னோடய கையில் வந்து 3 லட்ச ரூபா இருந்துச்சு. ஸோ நான் 50,000 வந்து இதில் ஸ்பெண்ட் பண்ணுறதுனால எனக்கு வந்து 3 லட்ச ரூபா என் கையில் இருக்குது. ஸோ கொடுத்துட்டு ஜஸ்ட் வந்து நான் என்டர் கொடுத்துறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பணம் டெபாசிட் பண்ணுற செலாமில் உள்ள அந்த ஃபார்மேட் தான் இது. ஸோ வந்து உங்கள் கையில் உள்ள பணத்தோட நம்பர்ஸ் கேட்கும். அதாவது நீங்கள் 1000 ரூபா இவ்வளோ போட்டிருக்கீங்க, 500 ரூபா இவ்வளோ போட்டிருக்கீங்கிற அது தான் கேட்கும். இப்போ நான் வந்து 50,000 போட்டிருக்கேன். ஜஸ்ட் வந்து நான் 1000 ரூபாவில் ஸோ ஒரு 50 தாலி இருக்குது. ஸோ நான் ஜஸ்ட் வந்து நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். ஸோ பண்ணும்போதே உங்களுக்கு இங்கே எல்லோ கலரில் காமிக்கும். ஸோ எல்லோ கலர் காமிச்சிட்டாலே நீங்கள் வந்து கரெக்டாக ஃபில் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். ஸோ கொடுத்துருக்கேன். ஓகே, நரேஷன் கேட்குது, நீட்னா டெக்ஸ்ட் பண்ணிக்கிங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு வெளியில் வந்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேங்க் ஓடி ரிசீவ்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா, உங்களுடைய பேங்க்லேருந்து நீங்கள் ஒரு 10,000க்கு வந்து ஏதோ மெட்டீரியல் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க ஆன்லைனில். ஸோ உங்கள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்டில் வந்து 8,000 தான் இருக்குது, 2,000 கம்மியாக இருக்குது. ஸோ இருந்தாலும் பேமெண்ட் போட்டுட்டீங்க. அதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கான உங்களோட அமௌண்ட் வந்து ட்ரான்சாக்ஷன் பண்ணிட்டீங்க. உங்களுடைய பேங்க் வந்து 2,000 அவங்க பே பண்ணுவாங்க. ஸோ அதுதான் ஓடின்னு சொல்லுவாங்க. இது வந்து எப்படி நம்மளுடைய கான்ட்ரா வவுச்சர்ஸில் வந்து எப்படி நம்ம வந்து என்ட்ரி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு வந்து என்ன நீடு அப்படின்னா, ஒரு பேங்கோட லெஜரும் அதே பேங்கில் உள்ள ஓடியோட லெஜர்ஸ் வந்து வேணும். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 2 லெஜர் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று வந்து ஒரு பேங்கோட லெஜரும், இன்னொன்று வந்து அதே பேங்கில் உள்ள ஓடியோட லெஜர்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஓடிங்கிறவங்க வந்து கிவராகவும், ஸ்டேட் பேங்க் உங்களுடைய அக்கௌண்ட் பார்த்திங்கன்னா ரிசீவராகவும் இருப்பாங்க. ஸோ வாங்க இது எப்படி க்ரியேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அகைன் வந்து என்னுடைய கான்ட்ரா வவுச்சர்ஸ் வந்துட்டேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து நான் ஒரு லெஜர் க்ரியேட் பண்ண போகிறேன். அதாவது என்னென்னா ஓடி ரிசீவரோட லெஜர் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ வந்து நான் ஸ்டேட் பேங்கோட ஓடி ரிசீவர் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இவங்க எதில் வருவாங்க அப்படின்னா, ஓடினாலே அது வந்து கடன் தான். ஸோ வந்து லியபிலிட்டிஸ் தான் வரும். ஸோ வந்து நான் வந்து பேங்கோட ஓடி அக்கௌண்ட்ஸ் தனியாக இருக்கும். ஸோ வந்து இது வந்து லியபிலிட்டிஸ் மாதிரி தான். இது வந்து என்னென்னா நம்ம வந்து தற்சமயத்துக்கு ஒரு கடன் வாங்கின மாதிரி தான். ஸோ வந்து இதுக்கு வந்து இண்டிவிஜுவலாகவே உங்களுக்கு லெஜஸ் இருக்கும். ஸோ இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரூப்ஸில் பார்த்தீங்கன்னா ஓடிக்குன்னு தனியாக ஒரு லெஜஸ் கொடுத்துருப்பாங்க, பேங்க் ஓடின்னு. ஸோ அதை வந்து பிக் பண்ணால் போதும். ஸோ இது வந்து எந்த அண்டரில் வரும் அப்படின்னா, பேங்க் ஓடி அக்கௌண்ட்ஸில் தான் வரும். ஏன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லியபிலிட்டி தான். ஏன்னா வந்து தற்சமயத்துக்கு ஒரு கடன் வந்து டெம்பரரி வாங்கியிருக்கோம். ஸோ வந்து அந்த கடன் வந்து திரும்பி தரப்போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி அவங்க நம்மளுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து பேங்க் ஓடியில் தான் உங்களுக்கு வரும். ஸோ அதனால் வந்து நான் ஓடி வந்து பிக் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் அதில் உள்ளது தான் உங்களோட அக்கௌண்ட்டோட நேமு. ஸோ அது வந்து அதோட கோடு. ஸோ அதை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் வந்து இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறத. ஸோ நார்மலாக வந்து எனக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து நான் பேக் வந்துக்கிறேன். ஸோ இதில் வந்து யார் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேங்கோட ஓடி தான் உங்களுடைய கிவர். ஸோ ஃபஸ்ட்டு அவங்கள நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ சூஸ் பண்ணியாச்சு. ஸோ அவங்க வந்து உங்களுக்கு எவ்வளோ தராங்க அப்படின்னா 2,000 கொடுக்குறாங்க. ஸோ செக் நம்பர் இருந்தால் கொடுத்துங்க. ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன்.
ஸோ யாருக்கு தராங்க அப்படின்னா நமக்கு தராங்க. நம்மள்ட்ட ஆல்ரெடி ஒரு அக்கௌண்ட் இருக்குது ஸ்டேட் பேங்க்கு. ஸோ நான் அதை சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட 3,50,000 நம்மள்ட்ட இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 3,52,000, அதாவது அந்த 2,000 ஆட் ஆகி 3,52,000 நம்மள்ட்ட இருக்குது. ஸோ அவங்க கொடுக்குற செக்கோட நம்பர். ஸோ தெரிஞ்சால் அதை என்ட்ரு பண்ணுங்கள். ஜஸ்ட் இப்போதைக்கு நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ நரேஷன் தேவையில்லை. ஸோ அதனால் நான் அதையும் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு எஸ் கொடுத்து நான் சேவ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து பேங்கோட ஓடி வந்து பெய்ட் பண்ண போகிறோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஓடி வந்து ரிசீவ் ஆகிருப்போம். அதாவது நம்மளால் பணம் கட்ட முடியலன்னா 2,000 வந்து நம்ம பேங்க் வந்து நம்மளுக்கு வந்து பெய்ட் பண்ணிச்சு. வாங்கின பணத்தை 2,000 வந்து நம்ம பே பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து எப்படி நம்ம கான்ட்ரா வவுச்சர்ஸில் வந்து என்ட்ரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அகைன் வந்து அதேமாதிரி 2 அக்கௌண்ட் வந்து எனக்கு தேவை. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிவர் யாருன்னா நம்மளோட அக்கௌண்ட் தான். ஸோ யாருக்கு கொடுக்க போகிறோன்னா ரிசீவர் வந்து ஸ்டேட் பேங்கோட ஓடி தான், அவங்க தான் அவங்களோட ரிசீவர். ஸோ வாங்க க்ரியேட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம கான்ட்ரா வவுச்சர்ஸோட ஃபைலுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய கிவர் வந்து நம்ம என்ட்ரி பண்ணிக்குவோம். கிவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்டேட் பேங்க் தான். ஸோ இப்போ நம்மள்ட்ட அமௌண்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம வாங்கின டியூவை, அதாவது ஓவர் டிராஃப்ட்னு சொல்லுவாங்க, அதை வந்து நம்ம வந்து பேங்க்கு திரும்பி கொடுக்க போகிறோம். ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் கிவர் சூஸ் பண்ணுறேன். என்னுடைய ஸ்டேட் பேங்க் தான் என்னுடைய கிவர். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்கிட்ட 3,52,000 பணம் இருக்குது. ஸோ வந்து நான் என்ன பண்ணேன்னா இதுலேருந்து ஒரு 2,000 எடுத்து நான் வந்து பே பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா 2,000 நான் இதுலேருந்து எடுத்துக்கிறேன் என்னோடய அக்கௌண்ட்லேருந்து. ஜஸ்ட் இதெல்லாம் ஸ்கிப் கொடுத்தா போதும். இதோட செக்கோட நம்பர் தான். ஸோ இப்போ நான் என்னோடய 2,000 பணத்தை என்னுடைய ஸ்டேட் பேங்க் ஓடி ரிசீவருக்கு நான் பே பண்ண போகிறேன். ஜஸ்ட்டு நான் கொடுத்துட்டு என்டர் பட்டன் ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இதுவும் அதே தான், செக்கோட நம்பர் தான். ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ வந்து என்னோடய பணத்தை வந்து நான் 2,000 வந்து நான் பே பண்ணிட்டேன். ஸோ என்னோட செக் பண்ணினா தெரியும். ஸோ என்னோடய அக்கௌண்ட்டில் வந்து 3,52,000 இருந்தது. ஸோ 2,000 வந்து நான் பே பண்ணிட்டேன். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு 3,50,000 தான் இருக்குது. ஸோ ஓகே, ஜஸ்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து நரேஷன் நீடுன்னா நீ கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் ஜஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு எஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் உள்ள கான்ட்ரா வவுச்சர்ஸில் வந்து 6 டைப்ஸ் பார்த்தோம். ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் பேங்க்கில் நடக்கிற ப்ராசஸ் தான் எல்லாமே. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க் ட்ரான்சாக்ஷனாக இருக்கட்டும், இல்லை பேங்க்லேருந்து அமௌண்ட் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருந்தாலும், ஸோ பேங்க் டு பேங்க் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இந்த கான்ட்ரா வவுச்சர்ஸில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுவீங்க. ஸோ இப்போ வந்து அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் உள்ள கான்ட்ரா வவுச்சர்ஸ் பார்த்தோம். இதில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நீங்கள் பேங்க்கில் நடக்கிற பேங்க் ட்ரான்சாக்ஷன், அதாவது நீங்கள் வந்து பேங்க் டு பேங்க் வந்து பணம் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தாலும், உங்களுடைய பணம் வந்து வித்ட்ரா பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஒரு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தாலும், ஃபுல் அண்ட் ஃபுல் பேங்க் சம்மந்தமாக என்ட்ரி பண்ணுவீங்க.